ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹலோ யூமர்செப். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டே இன் மை லைஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மந்தி சாப்பிட்றது தான் பிளானு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து சிதம்பரம் வந்திருந்தோம். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஒரு 2 ஆப்ஷன் இருந்தது. மந்திக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா நீடூர் அண்ட் காரைக்கால். ஸோ காரைக்கால்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் லாங். ஸோ அதனால நாங்கள் சூஸ் பண்ணது தான் சிதம்பரம். ஸோ பக்கத்துலேயே வந்து பீச்சுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அன்றைக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் துபாய் ஃப்ரைட் சிக்கனுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஆக்சுவலாக இங்கே வந்து KFC தான் வந்து ஃபேமஸாக இருக்கும். அண்ட் இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து இங்கே மந்தியும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னோடய vlogsல நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் இங்கே வந்து நிறைய வாட்டி வந்திருக்கேன். பட் வந்து மந்தி ஹால் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறேன். ரியலி ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் மெயின்லி இங்கே சாப்பிட்ட மந்தி பற்றி சொல்லியே ஆகணும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மந்தி ரைஸும் சரி சிக்கனும் சரி ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இங்கே மந்தி வந்து அன்லிமிட்டெட் தான். நம்ம கேட்க எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க. அண்ட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுல் மந்தி, ஹாஃப் மந்தி, குவார்ட்டர் மந்தி கூட வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எங்கள் மம்மி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே யூஸ்வலாக இருக்கிற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் பீச்சுக்கும் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக எங்கள் பக்கத்தில் இருக்க பீச் அப்படின்னா சாமியார்பேட்டை பீச் தான். ஸோ அன்றைக்கி டே வந்து நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம். நாங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்லேயே வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பைக்கில் தான் போயிருந்தோம். ஸோ அதனால் நேச்சர்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ நாங்கள் வந்தப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஆர்டர் பண்ணி குடிச்சிட்ருந்தோம். ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பீச்சில் போயிட்டு ஜஸ்ட் கால் மட்டும் நனைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஸோ நம்ம எப்போ வந்து தண்ணியில் வந்து இறங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு போனாலும் அங்கே போய் பார்த்தோன்னே ரொம்பவே ஆசையாக இருக்கும். பீச்லேயும் பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌட் தான் அன்றைக்கி. மந்தியும் வந்து ரொம்பவே நாங்கள் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டோம். அதே போல் தான் பீச்லேயும் செம்ம க்ரௌடாக இருந்தது. பிகாஸ் நாங்கள் போனது வந்து வீக்கெண்ட் சண்டே. ஸோ அதனால் ரொம்பவே க்ரௌடாக இருந்தது அந்த டைமில். லிட்ரலி போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour கிட்டே வந்து ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரைட் மட்டும் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய ஃபேவோஸ்லாம் நான் கண்டிப்பாக வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் இந்த மினி சமோசா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, செம்மையாக இருந்தது. அந்த பீச்சோட அந்த விண்டுக்கும் அந்த சூப்பராக இருந்தது சுட சுட சமோசா சாப்பிட்றது. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் டீ அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து அந்த ட்ராகன் ரைடுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். இந்த ரைட் பார்த்திங்கன்னா நான் ஒரு 15+ டைம்ஸ் வந்து போயிருப்பேன். இந்த எக்ஸிபிஷன் பீச் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா டைமும் பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே பயப்படுவேன். நான் வந்து கீழேருந்து மேலே ஏறி உட்கார்ற வரைக்குமே வந்து ரொம்ப தைரியமாக எல்லாருக்கும் தைரியம் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கே வந்து பயம் வந்துடும். என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டே. ஸோ எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 7 o'clock கிட்டே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் இப்போ கிளம்புனா தான் நம்ம வந்து 8 o'clock வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் vlogல மீட் பண்ணலாம். until bye bye.